நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த பேன் கேக்கு. இது செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப பொருள் இல்லாமல் தேவை கிடையாது, 2-3 பொருள் தான் அதில் செய்யலாம். இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துப்போம். இதே மாதிரி மிச்சம் உள்ளதெல்லாமும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி இப்போ நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, ஈஸியாக செய்யலாம். இது எல்லாருமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது மேலே பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.